ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுனா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு நம்பரை தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் க்யூப் பண்ணி சம் பண்ணோன்னா சேம் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 153 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் க்யூப் பண்ணி சம் பண்ண போகிறேன். ஸோ 1 க்யூபோட வேல்யூ 1 ப்ளஸ் 125 ப்ளஸ் 27. ஸோ எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ 153. ஸோ இந்த நம்பரோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் நான் க்யூப் பண்ணி சம் பண்ணும்பொழுது எனக்கு அதே நம்பர் கிடச்சிதுன்னா அதை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 370, 371, 401 இது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ஆம்ஸ்ட்ராங் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இருக்கட்டும், ரிவர்சபிளாக இருக்கட்டும், இது எல்லாமே 2 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி தான் வரும். அது என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆப்ரேட்டர் மாடுலோ ஆப்ரேட்டர், அனதர் ஆப்ரேட்டர் டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலோ ஆப்ரேட்டருக்கும் டிவிஷன் ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மாடுலோ ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும், பட் டிவிஷன் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 5 mod 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1, பிகாஸ் 2 into 2 4. ஸோ ரிமைண்டர் 1ங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே நான் 5 divided by 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வர ஆன்சர் கோஷன்ட். ஸோ 2 into 2 4, 2 ரிட்டர்ன் பண்ணும். இந்த 2 பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம், என்ன மாதிரி அது ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி அந்த மாதிரி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாங்கிறது பார்ப்போம். நான் இங்கே எடுத்துக்கிட்டது ஜாவா ப்ரோக்ராம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமுக்கும் எடுத்துக்கும் போது கோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் கோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் இன்டீஜர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எண்ணுக்கு 153ங்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பரை நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வைல் லூப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், மாடுலோ ஆப்ரேட்டர் 1 அண்ட் தென் டிவிஷன் ஆப்ரேட்டர் 1 யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மாடுலோ ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி நம்பர் எடுத்துக்கும் போது இதோட லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஏதோ டெம்பரவரி வேரியபிள் எக்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 153 எடுத்துக்கிறேன். இப்போ நான் மாடுலோ 10ன்னு கொடுக்கும்பொழுது எனக்கு இது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்னா 3 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எந்த நம்பராக இருந்தாலும் 153 மாடுலோ 10 அப்படின்னு கொடுக்கும்பொழுது எனக்கு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ 3 அப்படிங்கிறது தான் இருக்கும். அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், 1லேருந்து 9 வரைக்கும் என்னவாக இருந்தாலும் எனக்கு அந்த இங்கே லாஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டு டிஜிட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ நான் இந்த லாஸ்ட்டு டிஜிட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் நான் க்யூப் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல x into xன்னு போடுறேன். அப்படி போடும்போது என்னாகும், 3 into 3 into 3. ஸோ இந்த ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி 153க்கு நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ 153க்கு உண்டான 27 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இங்கே கிடச்சிடும். ஓகே, பட் இதை மாதிரி ஒவ்வொரு தடவை ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணும்போது 3 நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. அதுக்கு யூஸ் ஆகிறது தான் டிவிஷன் ஆப்ரேட்டர். n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 153 டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுக்கும்பொழுது எனக்கு வர ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ 15 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்போது இங்கே என்னோட வேல்யூ 15 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் ஐட்ரேஷனில் மேலே போய் 15 போகும். இது மாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் ஓவர் அண்ட் தென் தேர்டு ஸ்டெப்பும் ஓவர் இல்லையா. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இது க்யூப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம க்யூப் போடுறோம். பட் அட் த சேம் டைம்
இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. ஸோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு டெம்பரவரி வேரியபிள் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கும் எஸ்ன்னு பேர் கொடுக்குறேன். எஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் 2 டெம்பரவரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 2 டெம்பரவரி வேரியபிளையும் இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து எக்ஸு, ஒன்று வந்து எஸ். ஓகேவா. இங்கேயே நம்மளுக்கு எரர் காட்டுதுன்னா இப்போ நான் இங்கே இனிஷியலாக எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுத்தா தான் எஸ்ஸோட வேல்யூ 0வாக இனிஷியலைஸ் ஆகும். பிகாஸ் நான் ஆப்ரேஷன்ஸ்லையே எஸ்ஸை யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் மேலே நான் எஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் வந்து போயிடும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன வேல்யூ வந்து எஸ்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்கிறது 153. இங்கே எஸ்ஸில் தான் எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எஸ்ஸை வந்து நான் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அகெயின் 153 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இது பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். லூப்புக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் உள்ளே வந்து போய் எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூவை வந்து செக் பண்ணும். ஒயில் கண்டிஷனில் என்னோட வேல்யூ 153ங்கிறது கிரேட்டர் தென் 0 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 153 mod 10. ஸோ மாடுலோ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ரிமைண்டரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். எஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆகுனா 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27 அப்படிங்கிறது 27 நம்மளுக்கு வந்துடும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 27. n ஈக்குவல் டு n53 டிவைடட் பை 10. இது வந்து கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 15 அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நம்மளோட ஐட்ரேஷன் 1. அடுத்து ஐட்ரேஷன் 2ல் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். அகெயின் ஐட்ரேஷன் 2க்கு போகும். கண்டிஷன் இப்போ என்னோட வேல்யூ வந்து 15. ஸோ 15 கிரேட்டர் தென் 0 செக் பண்ணுது. கண்டிஷன் இஸ் ட்ரூ, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 mod 10 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 5ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எஸ்ஸோட வேல்யூ வந்து 27 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ என்ன வேல்யூ 20. இது வந்து 27 ப்ளஸ் 125. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வர வேல்யூ 152. இப்போ எஸ்ஸோட வேல்யூ 152. அகெயின் என்னோட வேல்யூவை போடுறோம் 15 டிவைடட் பை 10. இப்போ என்னோட வேல்யூங்கிறது 1. ஸோ அகெயின் தேர்ட் ஐட்ரேஷனுக்கு போகுது. தேர்ட் ஐட்ரேஷனில் என்னோட வேல்யூ வந்து 1. ஸோ அகெயின் இட்ஸ் கோயிங் டு செக் n greater than 0. So condition is again true. So now x equal to 1 mod 10 equal to 1. One important thing என்னன்னா இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கீழே உள்ள வேல்யூஸ் டிவைட் பண்ணுற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, டிவைட் பண்ணுறது கீழே உள்ள வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை விட மேலே உள்ள டிவைடட் வேல்யூஸ் சின்னதாக இருந்ததுன்னா எகெயின் இங்கே என்ன வேல்யூ இருக்குமோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் பேசிஸில் 1ங்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எஸ் ஆல்ரெடி வந்து 152 ப்ளஸ் 1 கியூப்னு போடும்போது எகெயின் 1 தான் கிடைக்கும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ 153. இப்போ n ஈக்குவல் டு ஆல்ரெடி 1 இருக்கு இல்லையா, 1 டிவைடட் பை 10ன்னு வரும்போது நம்மளுக்கு 0 தான் வரும். இப்போ நம்ம ஐட்ரேஷன் 4ல் 0 கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ் பிகாஸ் 0 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட லூப்பை விட்டு வெளில வந்துடும். அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து முடிச்சாச்சு. இப்போ எக்ஸிக்யூஷன் முடித்தோன்னே இது ரெண்டும் சேமானு எப்படி செக் பண்ணலான்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போடும்பொழுது இனிஷியலாக இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த வேரியபிளோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம எப்படி இருந்தாலும் என்னை வந்து சேஞ்ச் தான் பண்ண போகிறோம், n mod 10 அந்த மாதிரி. ஸோ அந்த என்னோட வேல்யூவை அதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அதுதான் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். n1ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்னோட வேல்யூவை n1க்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைனலாக செக் பண்ண போகிறது என்னென்னா, n1 ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸோட வேல்யூ 153. n1 ஈக்குவல் டு எஸ்ஸாங்கிறது நான் செக் பண்ணுறேன். எஸ்ஸான்னு செக் பண்ணும்பொழுது if it is true then nங்கிறது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லையா. ஸோ
இங்கே ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு கொடுத்துக்கிறோம். திருப்பி அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இவ்வளோ தான் சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஒரு ரிவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஜிட்ஸ் ஸ்கொயர் பண்ணுறதா இருக்கட்டும், க்யூ பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறது இந்த 3 லைன்ஸ் தான். ஸோ இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஒன் இஸ் மாடுலோ, அனதர் ஒன் இஸ் டிவிஷன். ஸோ இது ரெண்டோட யூசேஜ் தெரிஞ்சால் we can do so many programs. ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.